உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள். யாத்திரை.com. அபூர்வ தட்சணாமூர்த்தி என அழைக்கப்படும் குருசுவாமி அபூர்வ தட்சணாமூர்த்தியாய் காட்சியளிக்கும் திருத்தலம் எது தெரியுமா? வேறு எந்த ஆலயத்திலும் இல்லாத சிறப்பாக வலது காலை தொங்கவிட்டு இடது காலை குறுக்கே இட்டது போல் காட்சியளிக்கும் தட்சணாமூர்த்தியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? உத்தராயண காலத்தில் செந்நிறமாக காட்சி தரும் சிவபெருமான் தட்சணாயன காலத்தில் வெண்மையாக மாறிவிடுவாராம். இந்த திருத்தலம் எங்கே இருக்கிறது? இந்த கேள்விகளுக்கான பதிலை இன்றைய அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் காண்போமா? தக்கோலம் ஸ்ரீ ஜலநாதீஸ்வரர் திருக்கோயில். ராணிப்பேட்டை மாவட்டம் தக்கோலம் ஸ்ரீ ஜலநாதீஸ்வரர் கோயில். இத்தல இறைவன் ஜலநாதீஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார். அம்பாள், கிரிராஜ கன்னிகாம்பாள் மற்றும் மோகனவல்லியம்மை என்ற பெயர்களில் தனி சன்னதியில் அருள் பாலிக்கின்றார். உனை காணும் வரை கண்கள் மூடாது, உன் பதம் சேரும் வரை நெஞ்சம் ஓயாது ஓயாது. உனை காணும் வரை கண்கள் மூடாது, உன் பதம் சேரும் வரை நெஞ்சம் ஓயாது ஓயாது. உனை காணும் வரை கண்கள் மூடாது. தொண்டை நாட்டு சிவ தலங்களில் ஒன்றாகவும் பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றாகவும் இக்கோயில் உள்ளது. உத்தராயண காலத்தில் இத்தல இறைவன் செந்நிறமாக காட்சி தருவாராம். அப்போது நல்ல மழை பொழிந்து பயிர்கள் செழிக்குமாம். இதேபோல் தட்சணாயன காலத்தில் இதே லிங்கம் வெண்மையாக மாறிவிடுமாம். அப்போது இப்பகுதியில் வறட்சி ஏற்பட்டு நிலம் காய்ந்து விடுமாம். இந்த தலம் குறித்து இப்படியொரு அறியாத தகவல் உண்டு. புராண காலத்தில் இந்த ஊர் திருவூரல் என அழைக்கப்பட்டதாம். அதாவது இத்தல இறைவனின் திருவடியில் இருந்து நீர் ஊறி வந்ததால் திருவூரல் என அழைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பிறகு தாட்சாயணியின் தந்தை தக்கனின் தலையை கொய்து எடுக்கப்பட்ட தலம் என்பதால் தற்போது தக்கோலம் என்ற பெயரால் அழைக்கப்படுவதாக செவி வழி செய்தியாக கூறுகின்றனர். காலம் யாவையும் அடக்கி ஆண்டிடும் ருத்ர ரூபனீசனே, ராகம் பாடினேன் பாதம் தேடினேன் நாத ரூபனீசனே. திங்கள் ஏந்திய திவ்ய சிரத்திலே கங்கை கொண்டயம் ஈசனே, திங்கள் ஏந்திய திவ்ய சிரத்திலே கங்கை கொண்டயம் ஈசனே. இம்மை மறுமையில் பாவம் போக்கிடும் சாம்பல் மீறியே. இக்கோயில் சிவத்தலமாக இருந்தாலும் இங்குள்ள குரு தட்சணாமூர்த்தியே முக்கியத்துவமாக வணங்கப்படுகின்றார். சிவாலயங்களில் பெரும்பாலும் கோஷ்டத்தில் அமைந்திருக்கும் தட்சணாமூர்த்தி இக்கோயில் தனிச்சன்னதியில் அருள் பாலிப்பது சிறப்பான ஒன்றாகும். பொதுவாக பெண்கள் குழந்தை பாக்கியம் பெறவும் சுகப்பிரசவம் நடப்பதற்காகவும் திருக்கருக்காவூர், கற்பராட்சாம்பிகை போன்ற அம்மன் கோயில்களுக்கு செல்வதுதான் அனைவருக்கும் தெரியும். ஆனால் பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பவராக தட்சணாமூர்த்தி அருள் செய்யும் தலம்தான் இந்த தக்கோலம் ஜலநாதீஸ்வரர் திருக்கோயில். வித்தியாசம் என்றால் எப்படி தெரியுமா? அதாவது எல்லா கோயில்களிலும் இடது காலை மடக்கி வலது காலை தொங்கவிட்டு அமர்ந்திருக்கும் தட்சணாமூர்த்தி வலது காலை தொங்கவிட்டு இடது காலை குறுக்கே இட்டது போல் அமர்ந்து இடதுபுறம் தலையை சாய்த்தபடி அவுர்வ சுவாமியாய் காட்சியளிக்கின்றார். இந்த அவுர்வ என்பது சித்தர்கள் சூட்டிய பெயர் என சொல்லப்படுகிறது. பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பகால வேதனைக்கு செவி சாய்த்து அந்த வேதனைகளை ஏற்றுக்கொண்டு
சுகப்பிரசவம் அருள்வதால் இவர் தலை சாய்த்து அமர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் ஆண்களின் உடல் மற்றும் மனம் சார்ந்த பிரச்சனைகள் ஆகியவற்றையும் சரி செய்து இல்லறத்தை நல்லறமாகவும் அருள் செய்பவராக விளங்குகிறார் இந்த வித்தியாசமான கோலத்தில் காட்சி தரும் தட்சணாமூர்த்தி. ஞானத்தின் குருவே, ஞானத்தின் கருவே, இருவே ஜெகத்குருவே, கற்பகத்தருவே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. இத்தல இறைவன் சுயம்புலிங்கமாக தோன்றியவர் என தல வரலாறு கூறுகின்றது. இந்த லிங்கம் மணலால் ஆனதால் இங்கு ஆவுடையாருக்கும் உற்சவ மூர்த்திக்கும் மட்டுமே அபிஷேகம் நடைபெறுகிறது. மூலவர் திருமேனிக்கு மஞ்சள் காப்பு மட்டுமே செய்யப்படுகிறது. இக்கோயிலில் நந்தி தீர்த்தம், பார்வதி தீர்த்தம் என 2 தீர்த்தங்கள் உள்ளன. ஆற்று வெள்ளத்தில் மணல் லிங்கம் கரைந்துவிடுமோ என்ற அச்சத்தில் பார்வதி தேவி லிங்கத்தை அணைத்தபடி இத்தலத்தில் இருப்பதாக ஐதீகம். மாலினி சூலினி தாரணி பூரணி ஆரணி காரணி தேவியம்மா, மங்களநாயகி மாதவன் தங்கைய மாணிக்க வள்ளிய வாருமம்மா. மாலினி சூலினி தாரணி பூரணி ஆரணி காரணி தேவியம்மா, மங்களநாயகி மாதவன் தங்கைய மாணிக்க வள்ளிய வாருமம்மா. இவ்வாலயத்தில் வைகாசி விசாகம் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஆனி திருமஞ்சனம், ஆடிப்பூரம் ஆகிய விழாக்கள் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இந்த தக்கோலம் திருத்தலம் அரக்கோணத்தில் இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவிலும், காஞ்சிபுரத்தில் இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையில் இருந்து 64 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. இக்கோயில் காலை 6 மணி முதல் இரவு 8:30 மணி வரை பக்தர்களுக்காக திறக்கப்படுகிறது. இறைவனின் அருள் வேண்டி இந்த ஆலயம் செல்வோருக்கு அருளை வாரி வழங்கும் ஸ்ரீ ஜலநாதீஸ்வரரையும் அவுர்வ தட்சணாமூர்த்தியையும் நாமும் ஒரு முறை தரிசனம் செய்து வருவோம். வாருங்கள். அவன் பார்வை வழங்கிடும் தீர்வை, குருபத சேவை தரும் பெரும் வாழ்வை. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. நேயர்களே, இன்றைய அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் தக்கோலம் ஸ்ரீ ஜலநாதீஸ்வரர் கோயிலை பற்றி அறிந்து கொண்டோம். மீண்டும் மற்றொரு கோயிலை பற்றி அறியாத பல தகவல்களை அறிந்து கொள்ளும் வரை தெய்வ அனுகிரகங்கள் பெருகட்டும். தக்கோலம் ஸ்ரீ ஜலநாதீஸ்வரர் திருக்கோயில். உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள். யாத்திரை.com